கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டு இருக்கிறது. சென்னையில் வந்து கிறிஸ்மஸ் எல்லாருமே கொண்டாடுவாங்க, விமர்சனையாக கொண்டாடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட கொண்டாடுவாங்க. அதனால் கிறிஸ்மஸ் வெகு விமர்சையாக சென்னையில் தயாராகிட்டு இருக்காங்க கொண்டாடுவதற்கு. நிறைய பேர் கிறிஸ்மஸ் கேக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் வீட்டிலையே கேக் செஞ்சு நண்பர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது மாதிரி கேக் செய்யும் பணியெல்லாம் வீட்டிலேயே கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிலேயே வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதில் ஒரு விவிஐபி மட்டும் என்ன பண்ணிட்டாரு, உணவு திருவிழா அப்படின்னு கிறிஸ்மஸை முன்னிட்டு உணவு திருவிழா அப்படின்னு ஒன்று இது பண்ணி அதை மெரினா பீச்சில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி அவரே கேக் செய்கிறார். அவருக்கு கேக்கு சமைக்கலாம் தெரியும்னு இதுவரை யாருக்கும் தெரியாது. ஆனால் தெரியுது ஒன்றுமோ தெரியல. ஆனால் கேக்கு வந்து நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் தலைமையில் கேக்கை வந்து ரொம்ப விமர்சனையாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் யார் இந்த விவிஐபின்னு. இப்போ தெரியுதுல்ல. ஸோ உதயநிதி தான் கிறிஸ்மஸ் முன்னிட்டு அவரே கேக்கை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க போகிறதா செய்தி வந்துடும். அது கேக்கு வாயில் வைக்க முடியுதா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து திங்கட்கிழமை நம்ம பார்க்கலாம். அதுவரை செய்தி வந்து கிறிஸ்தவர்களை கவர்வதற்காக இதில் உதயநிதி அவர்கள் ஷூட்டிங் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. வெகு விமர்சனையாக கேக் செய்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த வேலை தான் அவருக்கு பொருத்தமான வேலையாக எனக்கு தெரியுது. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு இது தான் பொருத்தமான வேலையாக எனக்கு தெரியுது. ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், சொதப்பி விட்டார். கார் ரேஸை வச்சு நாய்ங்கள்லாம் காரை விட முந்தி போய் ரொம்ப கேவலமாக போச்சு. அதோட அதுக்கு பார்த்தாரு. உடனே அப்பா பார்த்தாரு, நீ விளையாட்டுத்துறைக்கு லாயக்கில்லப்பா, இப்படி போட்டு சொதப்பிட்டேன், நான் வேறு அமெரிக்கா போயிருந்தேன், எல்லாருமே காரி துப்பி விட்டாங்க, அதனால் ஒன்று துணை முதலமைச்சர் ஆக்குறேன்னார். அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார். அங்கேயும் ஒன்றும் எதுவும் உருப்படியாக செய்யலை. இவர் வந்த நேரமோ என்னமோ ஒரே வெள்ளம் வந்து 2-3 மாவட்டங்கள் சீரழிஞ்சு போச்சு இவர் வந்த ராசி. அதனால் ரெஜென்ட்டும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பாவம் எல்லா பேர் வயிற்றில் இடித்து அவன் துண்டை காணான் துணியை காணான்னு ஓடி ஒருத்தருக்கும் இது வருமானம் இல்லாமல் போய் எந்த படமும் இப்போ சரியாக ஓடலை. வந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் இவர் எடுத்த இதெல்லாம். ஆனால் அவருக்கு எல்லாருக்கும் நஷ்டம் வந்தாலும் அவருக்கு 15% அதில் கமிஷன் வந்துடும். அதுலேயும் அதுக்கும் அவர் லாயக்கில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. அதனால் இப்போ இந்த வேலையில் இறங்கிட்டார், இந்த சமையல் வேலை. அதனால் கேக் செய்யும் இதில் தான் ரொம்ப இதுவாக ஈடுபட்டிருக்காரு. அதனால் இதுதான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் செய்தியாக வந்தது. உதயநிதி செய்து கொண்டிருக்கும் சமையல். நாளைக்கு யூடியூப்பில் கூட சில யூடியூப்பில் வரும், சமையல் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு இதை உதயநிதியை நடத்துவார் அப்படின்னு கருணாநிதி டிவிலையும் சன் டிவிலையும் போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இப்போ சமையல் இது நிறையா வருதில்ல, அது மாதிரி இதுவும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், போன கிறிஸ்மஸுக்கு இவ்வளோ பாசம் வரலையே. இதில் வந்து நானும் கிறிஸ்தவன்கிறாரு. போன கிறிஸ்மஸுக்கு இந்த வேலைலாம் கேக்கெல்லாம் பண்ணலை, ஏன் இப்போ மட்டும் வந்து பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் வந்துட்டார். விஜய் வந்த உடனே கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிடும் அப்படின்னு ஒரு பயம் வந்துடுச்சு ஸ்டாலினுக்கு. வரும் அதான் ஸ்டாலின் சொன்னார், டே போய் கேக்காச்சும் பண்ணடா, எல்லாத்தையும் ஏமாத்துகிற மாதிரி நம்ம அவங்களே ஏமாத்துறோம், போய் கேட்க பண்ணுன்னு சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய் பக்கம் கிறிஸ்தவ ஓட்டுக்கள் எல்லாம் போயிடக்கூடாது. 5% மேலே அந்த ஓட்டு இருக்குது, அது போனால் நம்மளுடைய வெற்றி காலி. அதனால் அவர்களையும் நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும், அவர்களையும் நம்ம வந்து மூளைச்சலவை செய்து நமக்கு ஓட்டு போட வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேக்கை வந்து தயாரிக்கும் பணி. அதனால் இதை கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னு சொல்கிறத விட உதயநிதியின் அரசியல் கேக்
அப்படின்னு பேர் சொன்னோம்னா பொருத்தமாக இருக்கும்.